அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனும் ஏகத்துவ கொள்கையும், ஏக இறைவன், ஒரே ஒரு இறைவன், படைத்து காத்து அனைத்தையும் அழிக்க சக்தி வாய்ந்த இறைவன். அவன் ஆதாம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான அவர்களுக்கு இஸ்லாத்தை வழங்கினான். அவர்களை தொடர்ந்து வந்த எண்ணற்ற இறை தூதர்கள் அனைவருக்குமே இஸ்லாம் தான் வழங்கப்பட்டது. அந்த இஸ்லாத்தின் பிரகாரம் நடப்பவர்கள் ஈடேற்றம் பெறுகின்றார்கள், இம்மையையும் மறுமையையும் வென்றெடுக்கிறார்கள். இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கினான். யுகமுடிவு நாள் வரையிலும் அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனுக்கு எதையும் இணையாக்கி விடக்கூடாது. அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் ஏகத்துவம், ஏக இறைவன் ஒருவனே. அவன் அல்லாதவர்களுக்கோ அவன் அல்லாதவர்களுக்கோ எந்த விதமான சக்தியும் இல்லை என்று உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவனை வணங்கி வாழ்வதுதான் இஸ்லாம். இஸ்லாத்திலே எந்த பெரிய குற்றங்களுக்கும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பு வழங்குவான். ஆனால் அவனுக்கு இணை வைத்தல், ஆண்டவனுக்கு இணை கற்பிக்கும் அநியாயம், அதற்கு மட்டும் அவர்கள் வாழ்நாளிலேயே வருந்து திருந்தவில்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக இவ்வுலக வாழ்வும் மறுவுலக வாழ்வும் நஷ்டத்தில் முடியும். 1000 வருடங்கள் அதற்கு மேல் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர் 950 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்து ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கை பிரச்சாரத்தை செய்தார்கள். வரவில்லை, மனிதர்கள் வரவில்லை. குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வந்தார்கள். சாதாரண 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை அல்ல அவர்களுடைய வாழ்க்கை. 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் என்றால் நம்மிலேயே எவ்வளவு பேர் அழிச்சாட்டியமாக இருக்கிறார்களே, மனமுரண்டாக இருக்கிறார்களே, படைத்தவனை மறந்துவிட்டு அல்லது மறுத்துவிட்டு வாழ்கிறார்களே. அப்போ அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அவர்களெல்லாம் அழிப்பதற்கு அல்லாஹ் நாடினான். அவனுடைய கண்காணிப்பிலேயே இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டி கொண்டிருந்தார்கள். கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த கப்பலை பார்த்த அந்த ஊரின் பிரமுகர்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகசித்தார்கள். அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்தார். அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர். அதற்கு அவர், நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நீங்கள் பரிகசிப்பது போலவே அது சீக்கிரத்தில் நிச்சயமாக நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். அன்றியும் எவன் மீது அவனை இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும் எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். ஹத்தா இதா ஜாஅ அம்ருனா وفارت النور قل نحمل فيها من كل زوجين اثنين أهلك إلا من سبق عليه القول ومن آمن وما آمن معه إلا قليل. இறுதியாக நம் உத்தரவு வந்து அடுப்பு பொங்கவே நாம் நூகை நோக்கி உயிரினங்களில் ஒவ்வொன்றில் இருந்தும் ஆண் பெண் கொண்ட 2 ஜோடியை மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டுவிட்டதோ அவர்களை தவிர
அந்த உயிரினங்களை எல்லாம் கப்பலில் ஏற்றிக்கொள்ளும், உம் குடும்பத்தாரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் அவருடன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறான். வகால அர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் இது நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலேயே நிகழ்கின்றன. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளில் அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது நூஹ் தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை பார்த்து கூறுகின்றார்கள், யா புனைய அர்கபு மஅனா, என் அருமை மகனே, என்னோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், நிராகரிப்பாளர்களுடனே இருக்காது என்று அழைத்தார். அதற்கு அவன், நான் ஒரு மலையின்பால் அதன் உச்சியின்பால் ஒதுங்கிக் கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினான். இன்றைய தினம் அல்லாஹுடைய கட்டளையிலிருந்து அவன் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ அவரை தவிர காப்பாற்றப்படுபவர் எவரும் இல்லை என்று கூறினார். அச்சமயம் அவ்விருவருக்கும் இடையில் ஒரு அலை குறுக்கிட்டது. உடனே அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாகிவிட்டான், செத்து மிதக்கிறான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்ற பிள்ளையை, ஈரக்குழந்தை, கப்பலிலே ஏறிக்கொள், ஏக இறைவனை ஏற்றுக்கொள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னதை கேட்காமல் மலை மீது நான் சென்று என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொன்னானே, அவனை அல்லாஹ் அழித்தான். அந்த தந்தை முன்பாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணெதிரிலேயே அவன் அலைகளால் சூழப்பட்டு செத்து மிதந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இறை தூதருடைய மகனுக்கு இக்கதியை ஏற்படுத்தினான்? அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப்பட்டது. இதற்கிடையில் நிராகரித்தோர் அனைவரும் நீரில் மூழ்கி அவர்கள் காரியம் முடிக்கப்பட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அநியாயக்காரர்களான சமுதாயத்திற்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. ஜூதி மலையின் மீது தங்கி அந்த மலையிலிருந்து கீழிறங்கி பூமியிலே வசிப்பவர்கள், அவர்களின் மூலமாகத்தான் புதிய ஜெனரேஷன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலில் காப்பாற்றப்பட்டவர்களுடைய சந்ததிகள் தான் நாம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஏற்பாடு செய்தான். அல்லாஹ் சொல்லியிருந்தான், உம்மையும் உம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவோம் என்று. ஆனால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் அந்த ஜலப்பிரளயத்திலே மூழ்கடிக்கப்பட்டால், மகனும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னாலேயே கொல்லப்பட்டார். அல்லாஹ்வை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார்கள். வநாதா நூஹ் ரப்பஹு ஃபகால ரப்பி இன்ன பினி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். நூஹ் தம் இறைவனை அழைத்தார். அப்பொழுது அவர் சொன்னார் இறைவனிடம், என் இறைவனே, நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது. நீதி வழங்குபவர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கின்றாய் என்று சொன்னார். குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை வைத்து இவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, என்னுடைய மகன் என் குடும்பம் தானே என்று. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், கால யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னி அலுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். அதற்கு இறைவன் கூறினான், நூஹே, நிச்சயமாக அவன் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல, நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயலுடையவன். நீர் இறை தூதராக இருந்து எவ்வளவோ நல்லொழுக்க மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர், ஒரு நன்மையை கூட அவன் செய்யவில்லை. உன்னுடைய மகன் அவன் உன் குடும்பம் அல்ல. எதில் உமக்கு அறிவு இல்லையோ
அதனை என்னிடம் கேட்க வேண்டாம், நீர் அறியாதவர்களில் ஜாகில்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். பாருங்கள், ஏன் அவ்வாறு கூறினான்? குடும்பம் என்பது இரத்த சம்பந்தமான உறவுகளிலே வருவதல்ல அல்லாஹ்விடம். அது நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்த சம்பந்தமான உறவுகளை வைத்து அல்லாஹ் குடும்பத்தை நிர்ணயிக்கவில்லை. அல்லாஹுடைய குடும்பம் ஏகத்துவ குடும்பம். அல்லாஹுடைய குடும்பம் இணை வைக்காதவர்களுடைய குடும்பம். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உன் குடும்பம் அல்ல உன் மகன் என்று சொல்லிவிட்டு சொன்னவுடன் அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால ரப்பி இன்னி அஊது பிக் அன் அஸஅலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தஅஃபிர் லீ வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாஸிரீன். என் இறைவா, எனக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் என்று கூறினார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவரெல்லாம் ஏகத்துவத்திலே உறுதியாக இருக்கிறாரோ, இணை வைத்தலின் சாயல் கூட தம் மீது படாமல் பார்த்துக் கொள்கிறாரோ, நெருப்பிலே தூக்கி எரியப்படுவதை போல் இணை வைத்தலை வெறுக்கிறாரோ, அவரையெல்லாம் ஒரு குடும்பம் என்கிறார். நாம் இப்பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வெள்ளிக்கிழமையில அதிகமாக துஆ செய்கிறோம். யாருக்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. யா அல்லாஹ், எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் நீ அருள் புரிந்திடு, பரக்கத் செய்திடு, ரஹ்மத் செய்திடு என்று கேட்கிறோம். அதிலே அபூ தாலிப் வரமாட்டார், அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வரமாட்டார். இன்னும் யாரெல்லாம் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட பின் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் சக்தி இருக்கிறது என்று எண்ணினார்களோ அவர்கள் யாரும் வரமாட்டார்கள். அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால்தான் அப்துல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனாருக்கு பெயரிட்டார். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாரே தவிர, ஒப்புக்கொண்டாரே தவிர, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையிலே, மகத்துவப்படுத்த வேண்டிய முறையிலே அவர் மகத்துவப்படுத்தவில்லை. அவர்களாலும் அது நடக்கும், இவர்களாலும் அது நடக்கும், அல்லாஹ்வாலும் நடக்கும். சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அல்லாஹும் அவுலியாவும் தான் எல்லாம் சேர்ந்து செய்யணும். இல்லவே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த எல்லா விதமான ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது. அல்லாஹோடு யார் கூட்டு சேர்க்கிறார்களோ, எவரையும் கூட்டு சேர்த்தால், எதையும் கூட்டு சேர்த்தால் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். வாழும் காலத்திலே அவர் வருந்தி திருந்தி ஏக இறைவனை ஏகத்துவப்படுத்தினால், கடந்த கால தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். இறந்த பிறகே அவர்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. இன்னொரு சம்பவம், அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு வச்ச அந்த ஒரு இது எப்படின்னு சொன்னால், அவர்கள் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கும்போது அவர்களிடம் செல்கிறார்கள். மரண தருவாயிலே இருக்கிறார்கள். யார்? பாதுகாப்பு அரணாக இருந்து தாயை இழந்து, தந்தை இழந்து, பாட்டனை இழந்து, சிறுவராக இருந்தவர்களை அரவணைத்த அபூ தாலிப் அவர்களுடைய மரண தருவாய். அபூ தாலிப் அவர்களுக்கு மரண வேலை நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். அங்கே அவர் அருகே அபூ ஜஹிலையும் அப்துல்லாஹ் பின் அபி உமையா பின் அல் முகைராவையும் கண்டார்கள். அவர்களும் இறக்கும் தருவாயிலே பக்கத்தில் இருக்கிறார்கள். இவர்களும் செல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது பெரிய தந்தையே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இந்த ஏகத்துவ உறுதிமொழிக்கான சொல்லை வைத்து நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் சாட்சியம் கூறுவேன், வாதாடுவேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூ ஜஹிலும் அப்துல்லாஹ் பின் அபி உமையா அவனும், அபூ தாலிபே, நீங்கள் உங்கள் தந்தை அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தையா வெறுத்து ஒதுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்.
தான் முன்பு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் அபு தாலிப் கடைசியாக அவர்களிடம் பேசியது இரக்கம் தருவாயிலே, அந்த சக்கராத்துடைய நிலையிலே அவர் சொல்லிய சொல் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்ல. அவர் சொன்னது, அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலேயே நான் போய்விடுகிறேன், என்னுடைய தந்தை எதில் இருந்தாரோ அதிலே நானும் சென்று விடுகிறேன் என்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமா தையிபாவை அவர் சொல்லவில்லை. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. அவர் இறந்து விட்டாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு தடை விதிக்கப்படும் வரை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மா கான லிநபிய்யின் வல்லதீன ஆமனூ அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானூ ஊலிய குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். இணை வைப்பவர்களுக்காக அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவான பின் மன்னிப்பு கோருவது இறை தூதருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் உரிமையானதல்ல, தகுதியானதல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிவிட்டார். இப்பொழுது அல்லாஹுடைய முன்னால் அவருடைய பெரிய தந்தைக்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தைக்காக துஆ செய்ய முடியாது, பிரார்த்தனை செய்ய முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது. ஏனென்றால் இணை வைப்பிலேயே யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். அதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மிகவும் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக ஒரு வசனத்தை இறக்குகின்றான். என்ன வசனம் என்றால், இன்னக லா தஹ்தி மன் அஹபப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நபியே, நீர் நேசிப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான், மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கறிகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான். ஆக இணை வைத்தலிலே எவரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே வேறுபட்டவர்கள். ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹுடைய கூட்டம், அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்கு, நேர்த்தி செய்வதற்கு, அறுத்து பலியிடுவதற்கு, இன்னும் என்னென்ன இபாதத்துகள் என்று இருக்கின்றதோ அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று யாரெல்லாம் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதரும் அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று போற்றப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை பற்றி சொல்லும் போது அவர்கள் தந்தையிடம் சொல்கிறார்கள், என் அருமை தந்தையே, உண்மையாக உங்களிடம் வந்திராத ஞானம் எனக்கு வந்திருக்கிறது, எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை செவ்வையான நேர்வழியில் நடத்துகின்றேன். எனது அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் அளவற்ற அருளாளனுக்கு, ரப்புக்கு மாறு செய்பவன். என் அருமை தந்தையே, அளவற்ற அருளாளிடமிருந்துள்ள வேதனை உங்களை தொட்டுவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அப்போது நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளியாகி விடுவீர்கள் என்றும் நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்றார்கள். அதற்கு அவர் சிலைகளை செய்பவர், சிலைகளை வெட்பவர், அப்படிப்பட்ட தந்தை ஆசர். அவர் சொல்கிறார், இப்ராஹிமே, நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா? நீர் இதை விட்டும் விலகி கொள்ளாவிட்டால் உம்மை கல்லால் எறிந்து கொள்வேன். இனி நீர் என்னை விட்டும் நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்று அந்த இணை வைப்பு கொள்கையில அல்லாஹ் அல்லாதவைகளின் பேரிலே உள்ள பற்றிலே பெற்ற மகனை என்னை விட்டும் தூரமாகி போ, கல்லால் எறிந்து கொல்லப்படுவாய் என்று சொன்னார். அப்படி இருந்தும் தந்தையின் பேரில் உள்ள பாசம், அபரிமிதமான பாசம் உடையவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளை, சமுதாயத்தை வானவர்கள் இளைஞர்கள் ரூபத்திலே அழிக்க வந்த போது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க கூடாதா என்று அந்த ஈனர்களுக்காகவும் வக்காலத்து வாங்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன் மீது சலாம் உண்டாவதாக, மேலும் விரைவில் நான் என் இறைவனிடம் உமக்காக பிழை பொறுக்க தேடுவேன், நிச்சயமாக அவன் என் மீது கிருபை உள்ளவனாகவே இருக்கின்றான் என்று சொன்னதோடு, நான் உங்களை விட்டும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்திப்பவற்றை விட்டும் விலகிக் கொள்கிறேன், மேலும் நான் என் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பேன் என்று இறைவனை பிரார்த்திப்பது கொண்டு நான் துர்பாக்கியமாக ஆகாமல் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக அல்லாஹ்விடம் உங்களுக்காக பிழை பொறுக்க தேடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஆனால் தன்னுடைய தந்தை அல்லாஹுடைய எதிரி என்று அவர் புரிந்து கொண்ட பிறகு உடனே என்ன செய்தார்? அவர் அதிலிருந்தும் விலகி கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், எப்படிப்பட்ட நபி, நபிமார்களின் தந்தை என்று போற்றப்பட்ட அந்த நபிமார்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு நரகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை ஆசர் அவர்களை மறுமை நாளில் சந்திப்பார்கள். ஆசருடைய முகத்தில் புகையின் கருமையும் புழுதியும் படிந்திருக்கும். அவர் நரகில் இருப்பார். அப்போது அவரிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களிடம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம், ஏக இறைவனை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேனே, நீங்கள் கேட்டீர்களா என்று. அப்பொழுது அவர் சொல்லுவார், இப்பொழுது நான் நீ சொல்வதை கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? அந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அதற்கு அவர்களின் தந்தை, இன்று உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், நீ சொல்வதை அப்படியே கேட்கிறேன் என்று. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹுடைய நண்பர் அவர்கள் கேட்பார்களே, நிறைவா, மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அருமை நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று எனக்கு நீ வாக்களித்திருந்தாய். உன் கருணையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் என் தந்தையை விட வேற எந்த இழிவு எனக்கு அதிகமாக இழிவு தரக்கூடியது? என்னுடைய தந்தை உன்னுடைய கருணை விட்டும் தூரமாக இழிவுக்குரியவராக இருக்கின்றாரே, இதை விட எனக்கு வேறு இழிவு வேண்டுமா என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டபோது அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது உயர்வான அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நான் சொர்க்கத்தை இறை மறுப்பாளர்களுக்கு, இணை வைப்பவர்களுக்கு தடை செய்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன் என்று பதிலளிப்பான். பிறகு இப்ராஹிமே, உங்கள் கால்களுக்கு கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறப்படும். அவர்கள் கீழே பார்ப்பார்கள். அப்பொழுது அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் ஆசரின் உருவம் மாற்றப்பட்டு, அப்போது அங்கே இரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலி ஒன்று கிடக்கும். பின்னர் அதன் கால்களை பிடித்து தூக்கப்பட்டு நரகத்தில் அது எரியப்படும். இதுதான் இறை தூதர் நபிமார்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையுடைய நிலை. பாருங்கள், இவர் இறை தூதர், நம்முடைய நண்பர், தந்தையை மன்னித்து விடுவோம். அது மட்டும் அல்லாஹ்விடம் கிடையவே கிடையாது. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எதற்கு வேண்டுமானாலும் மன்னிப்பு உண்டு. நான் நாடியவர்களை தண்டிப்பேன், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். ஆனால் இணை வைப்புக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. ஆகையினால் அது யாராக இருந்தாலும் சரி. நாம் இப்பொழுது பார்த்தது இறை தூதர்கள் அதாவது இருவருடைய தந்தை. ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப், இன்னொருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர். அதே போல இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இவர்கள் எல்லாம் இணை வைப்பிலே மூழ்கி இருந்தார்கள். ஏகத்துவத்தை புறக்கணித்தார்கள். படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்கினார்கள். அதன் காரணமாகவே நிரந்தர நரகத்துக்கு சென்றார்கள். ஆகவே படைத்தவனை கொண்டுதான் அனைத்தும் நடக்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவனை அன்றி சக்தியும் இல்லை, யுக்தியும் இல்லை. அவனை அன்றி எங்களுடைய வாழ்விலே நன்மையோ தீமையோ நடைபெற வழி இல்லை என்றுதான் வீட்டை விட்டு நாம் வெளியே கிளம்ப வேண்டும். பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுடைய திருப்பெயரால் வெளியாகிறேன், அவனிடம் முழு தவக்கல் வைக்கிறேன், பொறுப்பு சாட்டுகிறேன். அவனை எண்ணில் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை தீமையை நடைபெற வழியே இல்லை என்று ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்த இறை தூதர்கள், இன்னும் அவர்களை சார்ந்த நல்லடியார்கள், இவர்களுடைய கூட்டத்திலே நம்